ஹாய்! ரொம்ப எளிமையான முறையில சப்பாத்தி குருமா தான் பார்க்க போறோம். நம்ம கன்சீவா இருக்கும்போது எத செஞ்சு சாப்பிடலாங்கிற டவுட் நமக்கு நெறைய இருக்கும். நீங்களும் குழம்பி போயிருக்கீங்களா? இத பாருங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊத்தியாச்சு. 100 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு, 2 பல்லு பூண்டு போட்டு நல்லா நம்ம இத வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 2 பிரியாணி இல, 2 லவங்கம், 1 பட்டை, கொஞ்சமா சோம்பு போட்டு 100 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா போட்டு, இஞ்சி பூண்டு வந்து நம்ம தட்டி வச்சு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்குனதுக்கு அப்புறமேட்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில நம்ம ஆட்டி வச்சிருந்த மசாலாவையும் இதில ஊத்திக்கலாம். எப்பயுமே குருமா செய்யும்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரக்கூடாது. தக்காளி நல்லா மசிஞ்சு வரக்கூடாது. ஒரு 3/4 பதத்தில எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவையும் நம்ம அரைச்சு இதில ஊத்திக்கலாம். நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான குருமா ரெடி. புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.